ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு சிலர் பக்தி, கோயில், பூஜை என்று இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் சாமியாவது பூதமாவது நடக்கிறது தான் நடக்கும் என்கின்றார்கள். எது சரி? ஒரு முறை ஆதிசங்கரர் ஒரு கிராமத்தின் வழியே போய்கொண்டிருந்த போது அவரை கண்ட விவசாயி ஒருவன் இதே கேள்வியை கேட்டான். ஆதிசங்கரர் அவனிடம், மகனே, இதோ இங்கே இருக்கும் ஓடையை கடந்து போக உதவி செய், நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் என்றார். அவன் அந்த ஓடையின் குறுக்கே போடப்பட்டிருந்த ஒற்றை பனைமரை துண்டை பழத்தின் மேல் ஏறி பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கில் கழியை பிடித்தபடி நடந்தான். சங்கரரும் அந்த குச்சியை பிடித்தபடி பாலத்தை கடந்தார். அக்கரையில் இறங்கியதும் நன்றி தெரிவித்தார். அதற்கு அவன், எனக்கு எதுக்கு நன்றி? இந்த மர பாலத்துக்கல்லவா நன்றி சொல்ல வேண்டும் என்றான். ஓஹோ, அக்கரையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு வந்து விட்டது இந்த பாலம்தானா? அப்படி என்றால் இந்த மூங்கில் குச்சியை எதற்காக பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டார். மரப்பாலத்தை கடக்கும்போது திடீரென்று வழிக்கு விழுந்தால் பிடித்து கொள்ளத்தான் சுவாமி. உன் கேள்விக்கு அதுதானப்பா விடை. அவனவன் தன் உழைப்பு என்கின்ற பாலத்தின் மீது நடந்து வந்தால்தான் பத்திரமான இடத்தை அடைய முடியும். ஏதாவது எசகு பிசகாக தவறி நடந்துவிட்டால் இந்த குச்சியை பிடித்து கொள்ள வேண்டும், கடவுளின் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்றார் ஆதிசங்கரர். நாம் வழிபடவும் வேண்டிய வரங்கள் எல்லாம் தரவும் மட்டுமில்லை கடவுள். நாம் துக்கப்படும்போது சொல்லி ஆறுதல் தேடவும் அவர் வேண்டும். எனவேதான் கல்லோடு ஆயினும் சொல்லி அழு என்று முன்னோர்கள் வாக்கு. ஒரு கையில் கடவுள், மறுகையில் கடமை, இப்படி இருப்பவர்கள் கெட்டதாக சரித்திரம் இல்லை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.